ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் மற்ற சீரியல்ஸ்லாம் ஏன் கண்டினியூ பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தினசரி ஏதாவது ஒரு கமெண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கான ரீசனை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த சீரியல்ஸ்லாம் சுத்தமாக வியூஸ் வர மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால தான் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கேட்கலாம், வியூஸ் வராகாட்டி ஸ்டாப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சீரியலை கதையாக்கி உங்ககிட்ட கொண்டு வரதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா? ஃபஸ்ட்டு சீரியலை பார்க்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், அப்புறம் எடிட்டிங் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் நஞ்ச டைம் ஆகாது. ரொம்ப எஃபெக்ட் போட்டு தான் இவ்வளோ வேலையும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இவ்வளோ எஃபெக்ட் போட்டு ஏதாவது ஒரு பிரோஜனம் இருக்கணும்ல, ஒரு பிரோஜனமும் இல்லை. அப்படிங்கும் போது டைமும் வேஸ்ட் ஆகுது. கொஞ்சம் நஞ்ச பேர் நான் போடுற முக்கியமான சீரியலை பார்க்குறவங்களும் பார்க்காம போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால நான் ஒரு முக்கியமான முடிவுமே எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சீரியல் நம்ம சேனலில் மெயினாக எடுத்து கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னா அதுக்கடையில் எந்த ஒரு சீரியலையுமே இடையில எடுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வழக்கமாக ஒரு சீரியல் ஓடிட்டு இருக்கும் போது புதுசாக ஒரு சீரியலை கொண்டு வந்து உள்ள நுழைச்சா அதை பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால வியூஸ் வர மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியலையுமே நான் பெண்டிங்கில் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால இந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சூழ்நிலையை தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்கள். ரைட், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி புருஷங்காரனுக்கு கடவுள் பற்றி சுத்தமாக இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் அவங்கிட்டே போயிட்டு பிரசாதத்தை கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்கா. ஆனால் அந்த பையிலோ கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு மாமியாருக்காரி சந்தோஷப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. அவன் இன்னைக்கு அடிக்கத்தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனும் கிட்ட வந்தவளை ஸ்டாப் பண்ணிவிட்டு, எனக்கு இந்த கடவுள் பூஜை இதிலலாம் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, அதனால இதை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் அவளோ அப்படிலாம் சொல்லாதீங்க, கடவுள் இருக்கிறது உண்மைதானே அப்படின்னு சொன்னால், எங்க கடவுளை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறா. அப்போ பார்க்காத கடவுளை எதுக்காக நம்பணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. உனக்கு அதில் நம்பிக்கை இருக்குன்னா தாராளமாக அதெல்லாம் பண்ணு, என்கிட்ட வராத இந்த மாதிரி விஷயத்த கொண்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி ரூமுக்குள்ளே போயிடுறான். அதுக்கப்புறம் இவ மாமியார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி கடவுளோட பிரசாதத்தை இப்படி அவமதிச்சுட்டு போகிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பண்ணுறது, உன் புருஷனுக்கு தான் இதெல்லாம் பிடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இல்லை இது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் உள்ளே போயிட்டு இருக்கா. அவனே வேணான்னு போகிறான். இவ வம்ப விலை கொடுத்து வாங்குறதுக்காக பின்னாடியே போயிட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ரூமுக்கு வெளில நின்று என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. அவளுமே ரூமுக்குள்ளே வந்துட்டா. அந்த பைய, நான் தான் சொன்னேன்ல எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு, அதுக்கப்புறமா ஏன் அப்படி வந்து என்னை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி கடவுளோட பிரசாதத்தை அவமதிக்கக்கூடாது, அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன், ப்ளீஸ் எனக்காக இதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அந்த பயலும், அப்படின்னா சரி இந்த பிரசாதத்தை இப்போ நான் சாப்பிடணும் அவ்வளோதானே, அப்போ நீயே ஊட்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன அப்படின்னு அவளும் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அவனும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவ ஊட்டி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவளும் பயந்துக்கிட்டே ஊட்டி விட்டுட்டு இருக்கா. கையை வேற கடிச்சுட்டான் போல. அதுக்கப்புறம் ஊட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப போனா, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி, இந்த ஸ்வீட்டை நீயா செஞ்ச அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறா. ரொம்ப நல்லா தான் இருக்குது, எங்கே இன்னொரு வாய் எனக்கு ஊட்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாயை பொழந்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவளும் திரும்ப போயிட்டு அவனுக்கு இன்னொரு ஸ்வீட்டை எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நல்லா இருக்குது, சரி நீ இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். ஸோ இதெல்லாம் பார்க்குற மாமியாருக்காரிக்கு கடுப்பாகுது. என்ன நடக்குது, நேற்று வரைக்கும் இந்த பயலுக்கு கடவுளோட பிரசாதம்லாம் சுத்தமாக சாப்பிட மாட்டான், இன்னைக்கு என்னடானா பொண்டாட்டி செஞ்சிருக்கா அப்படிங்கிறதுனால கோவப்படாமல் ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு போயிடுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இவ கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கும் போது மாமனார் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு பேசுகிறாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவளும் பேசுகிறா. என்னாச்சு, உன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஃபோன் போக மாட்டுது அப்படின்னு கேட்டால், அவளோட ஃபோன் உடச்சிப்பிட்டான் போல் அந்த பையன், அதனால் என்கிட்ட ஃபோன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு ஃபோன் கூட எனக்கு பண்ணி பேச மாட்டேங்கிற, அவ்வளோதானா, ஃப்ரெண்டை மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் வழக்கமாக எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி தானே கேட்பாங்க. அதே மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் இவளோ, என் நிலமை உனக்கு நல்லாவே தெரியும்ல, காதலிச்சது ஒருத்தவனை, கல்யாணம் பண்ணிக்கிட்டது இன்னொருத்தவனை, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா, ஆனால் நீ என்னடானா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேசிடுறா. ஸோ இதை தூரத்துலேருந்து மாமியாருக்காரி பார்த்துடுறா. இப்போ வரைக்கும் விஷயம் என்னங்கிறது புரியலை. அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்லிக்கிட்டு இருக்கா, என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் அவன் தான் உன் புருஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது, ஆனாலும் என்னால் பியூஷை மறக்க முடியல, நான் அவனை தானே காதலித்தேன், அவனை காதலிச்சுட்டு இவன் கூட வாழ்க்கையை வாழணும்னா என்னால் எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ இந்த தடவை இந்த அம்மா தெளிவாக விஷயத்த தெரிஞ்சுக்கிச்சு. அதாவது என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த பையனை தான் நீ காதலிச்சியா, பியூஷை தான் நீ காதலிச்சிட்டு இருந்திருக்கியா, இது தெரியாத என் பையனுக்கு இப்போவே போயிட்டு இந்த விஷயத்த
என் பையன்கிட்ட போட்டு கொடுக்குறேன், இது வரைக்கும் வராதக்கும் இப்போ வந்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்தம்மா போயிட்டு அவன்கிட்ட போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வெளியே வருது. அப்பன்னு பார்த்தா அவனுமே உள்ளே வரான் ஹாலுக்குள்ளே. உடனே இவங்க போயிட்டு இந்த பார்ப்பா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவன் என்ன சொல்ல போகிறா, நீ இப்படி அவசரமாக வந்து என்கிட்ட பேசுகிறத பார்த்தாலே தெரியுது ஏதோ என் பொண்டாட்டியை பற்றி என்கிட்ட வத்தி வைக்க போகிறேன், எங்கள் 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவும் நடக்காது, அதனால் நீ சொல்கிற எதையும் நான் கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பூவெல்லாம் வேற நிறைய கூடையாக கொண்டு வந்து இறக்கிக்கிட்டு இருக்கான். எதுக்குன்னு தெரியலை. பொண்டாட்டியுமே வந்து பார்க்குறா. அவகிட்ட இந்த எல்லா பூவையும் நான் உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்குன்னு கேட்டால் உனக்கு பூனா ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம 2 பேருக்கும் முதல் ராத்திரி, ஸோ அதுக்காக ரூமை டெக்கரேஷன் பண்ணணும், அதை நீ தான் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயத்த கேட்டு அவள் பயங்கர ஷாக் ஆகுறா. எனது முதல் ராத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவன் என்னத்தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இன்னும் அவனை மனசார புருஷனாக ஏற்றுக்கல. அப்படி இருக்கும் போது எப்படி இந்த முதல் ராத்திரிலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஆனாலும் அந்த பையன் விடுற மாதிரி தெரியல. பூவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரூமுக்கு போயிட்டு டெக்கரேஷன் பண்ணுற வேலையை பாரு, நானும் பின்னாடியே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் மனசே வராமல் 2 கூடையை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. ஆனால் அவனும் ஒரு கூடையை வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்றா எடுத்துகிட்டு போ, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அப்புறம் ரூமுக்கு வந்து இவ யோசிச்சிட்டே அந்த பூ வச்சுக்கிட்டு இருக்கா. எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியல. பின்னாடியே இந்த பையில வந்துட்டு உங்ககிட்ட என்ன சொல்லி நான் பூவை கொடுத்து விட்டேன், நீ என்ன இப்படி வந்து உட்காந்துருக்க, சரி அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு டெக்கரேஷன் பண்ண ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளும் ஆணி அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா பூவை கட்டி. ஆனால் அவளால் ஆணி அடிக்க முடியல, ரொம்ப உயரமாக இருக்குது போல். ஸோ அதனால் இவன் டக்குன்னு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவளுக்கு அதுவே ரொம்ப தர்ம சங்கடமாக தான் இருக்குது. ஸோ அதனால் அங்கேருந்து போகலான்னு பார்த்தாலும் இந்த பையன் விட மாட்டேங்கிறான். 2 கையை லாக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் மேலே ஏறி ஆணி அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ கூட இவன் தடுமாறி கீழே விழ போவா, டக்குன்னு அந்த பையிலுமே பிடிச்சிடுறான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு மாமியாருக்கு ஐயோ என் பையன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தவனை மனசில் நினச்சிக்கிட்டு இப்போ என் பையன் கூட முதல் ராத்திரி கேட்குதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயத்தை எப்படியாவது பையன்கிட்ட சொல்லி ஆகணும். ஆனால் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த அம்மா வெளியே போயிடுது. நேராக கடத்திரு பக்கம் வந்து யோசிச்சு இருக்கு, எப்படி இந்த விஷயத்த நான் நேரில் சொன்னால் அவன் நம்ப மாட்டான். அதுக்கப்புறம் அந்த ஆட்டக்காரிக்கு நடந்த நிலமை தான் எனக்கும், என்னையே அவன் அடிச்சு போட்டால் என்ன பண்ணுறது. ஸோ அதனால் தூரத்துலேருந்தே அவன்கிட்ட இந்த விஷயத்த போடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுது. அவனுக்குமே கால் ரிங் ஆகுது. ஃபோனையுமே அட்டன் பண்ணிட்டான். ஆனால் இந்த அம்மா குரலை மாற்றி வேறு ஏதோ ஒரு பொம்பளை பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவனும் ஹலோன்னு சொல்லிட்டு பேசுகிறான். அப்புறம் இந்த அம்மாவும் விஷயத்த சொல்கிறதுக்காக லக்ஷ் தாக்கூரா அப்படின்னு கேட்டா, ஆமாம் நீ யார் அப்படின்னு கேட்டா, நான் யாருங்கிறதுலாம் உங்களுக்கு முக்கியம் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரியும், ஆனால் அது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்குது. இந்த மாதிரி உங்களோட மனைவி அந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவள் உங்கள் தம்பியை தான் காதலிக்கிறா, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பேரை தான் காதலிச்சிருக்கா. இப்போ நீங்கள் வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால வேறு வழி இல்லாமல் தான் உங்கள் கூட இருக்கால தவிர, ஆனால் இப்போவுமே அந்த பேரை தான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த போட்டு கொடுத்துருது. ஸோ இந்த விஷயத்த கேட்டால் அடுத்த நிமிஷமே இவனுக்கு சமக்கம் வருது. அப்படியே பொண்டாட்டியை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இப்படி பார்க்குறான் அப்படின்னு தெரியல. ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். பியூஷ் பியூஷ் பியூஷ், அவன் பேரை கூட நான் கேட்க விரும்பலை, ஆனால் அவன் கூட சேர்த்து வச்சு ஏதோ ஒரு பொம்பளை உன்னை பற்றி தப்பாக பேசுகிறா, இது என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ தூரம் 2 பேரும் மாறி மாறி டெக்கரேஷன் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த பூவெல்லாம் கூட அத்து போட்டுடுறான். பெட்டு கிட்டு எல்லாத்தையுமே தூக்கி வீசிவிட்டு செம கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ பயந்து போய் அப்படியே மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த பொம்பளை சொன்னது எல்லாமே உண்மை தான், ஆனால் அவன் அதை முழுசாக நம்பவே இல்லை. அவன் நினச்சிக்கிட்டான் ஏதோ ஒரு பொம்பளை இப்படி பொண்டாட்டியே அவன் கூட சேர்த்து வச்சு பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது எதுவும் உண்மை இல்லைங்கிறத அவன் நம்பிட்டு போயிட்டான். ஆனால் இவளுக்கு என்ன பயம் வருதுன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த அந்த பொம்பளை சொன்னதை இவன் நம்பலைனா கூட அதுக்கே இவ்வளோக்கும் வருது. ஒருவேளை இதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ இவன் என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.